சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அன்னார் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அவர்களின் ஆசியோடு கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்னார் KP முனுசாமி அன்னார் அவர்களின் ஆசியோடும் மாவட்ட கழக செயலாளர் M ராமு அவர்களின் ஆசியோடும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் ஆசியோடும் பகுதி கழக செயலாளர்கள் ராஜி அசோக் ரெட்டி மஞ்சுநாத் வாசுதேவன் அன்னார் அவர்களின் ஆசியோடும் இங்கு மாநகரத்தின் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் திரு JP அண்ணா அவர்களுக்கு எங்களின் சார்பாகவும் ஓசூர் மாமன்றத்தின் சார்பாகவும் ஓசூர் நகர கழகத்தின் சார்பாகவும் ஓசூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அன்னார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரும் காலங்களில் மாநகராட்சி எலெக்ஷனில் 45 வார்டுகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற நாங்கள் அனைவரும் பாடுபட்டு அந்த வெற்றி கனியை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணார் அவருக்கு பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம் எனவும் இந்த நல்ல நேரத்தில் சபதம் எடுத்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாநகர செயலாளராக எனக்கு பதவி கொடுத்த முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர் மற்றும் மண்ணின் மைந்தன், முன்னாள் அமைச்சர், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி எனது அரசியல் ஆசான் எனக்கு ஒரு நல்வாழ்த்துகளை கூறி அவர்களும் நன்றி கூறிக்கொண்டு நமது மாவட்ட செயலாளர் அன்பு செயலர் ராமர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து கழக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் நான் எப்படி இந்த மாநகரத்தை வளர்க்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இப்பொழுது நமக்கு ஒரு நான் மன்னிக்க வேண்டும். நமது முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நான் நமது ஒசூரை 45 வார்டுகளிலும் எப்படி வளர்ச்சி செய்ய வேண்டும், எப்படி நம் மக்களை பாதுகாக்க வேண்டும், நாம் ஏற்கனவே இந்த மாநகராட்சியில் அவர்கள் செய்யும் தவறுகளையும் அவர் செய்யும் சட்டவிரோத செயல்களையும் நாங்கள் எடுத்துக் கூறிக்கொண்டே இருப்போம். என்னுடன் இணைந்து செயல்படும் நமது மாநகர உறுப்பினர்களும் அவர்களும் என்னுடன் சேர்ந்து போராடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செய்து கொள்கின்றோம். அதற்கு எனக்கு இந்த பதவி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வணங்கி நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமு அவர்களும் இவர்கள் புதிதாக மாநகர செயலாளர் ஜெயபிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் எடப்பாடி ஆசி பெற்ற ஒசூர் மாநகரத்துக்கு புதிதாக
செயலாளர் மாமன்ற செயலராக நியமிக்க ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்களை தொண்டன் நான் அன்போடு தொண்டர் அனைவரும் ஏற்றுக்கொண்டு நான் பகுதி அவைத்தலைவராக உள்ளேன். இங்கு அவரு வருக என்று வரவேற்கிறேன். தொண்டர்கள் அனைவரும், கட்சி பிரமுகர்கள் அனைவரும், தாய்குளம் எல்லாரும், மகளிர் அணியாக சேர்ந்தவர்களும் இங்க வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜி நந்தகுமார், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர், வட்டக்கழக செயலாளர். மண்ணின் மைந்தராகிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஆட்சி பெற்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொன்னாளிலே மதிப்பிற்குரிய மாவட்ட கழக செயலாளர் திரு எம்ஜிஎம் ராமு அவர்கள் ஆட்சி பெற்று மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி ஆட்சி பெற்று அன்னார் மண்ணின் மைந்தர் மாமேதை எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் கேபிஎம் அண்ணாவுடைய ஆட்சி பெற்று அவருடைய ஆசான் வித்வானாகிய அன்னார் ஜேபி அவர்களுக்கு இன்னைக்கு மாநகர கழக செயலாளர் பொறுப்பை வழங்கியுள்ளார். அவர்களுக்கு அனைவரும் உறுதுணையாக இருந்து இந்த மாநகரத்தை ஒசூர் கோட்டை அதிமுக கோட்டையாக உருவாக்க வேண்டும். 45 வார்டுகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாமன்ற உறுப்பினர் உருவாக்க வேண்டும். அதை நாம் அனைவரும் பாடுபட்டு அன்னார் ஜேபி அண்ணன் காலில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏழை எளிய மக்கள் உங்களுடைய சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். புரட்சி தலைவரோட தன்மை மறக்கல. ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் மாணவன உயர்ந்தனதும் குடிமரவது நாயகனும் இரண்டு மனுஷனானே. எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள்
ரத்தமே வருக சித்தலவி அம்மா ஆசி புதியுக படைத்தவ வருக புதியுக படைத்தவ வருக மக்கள் எளிதில் அடங்கும் எளிமையின் சின்னம் வருக எளிமையின் சின்னம் வருக எம் தலைவா பழனிசாமி வருக எங்களிடம் பாடியார் வருக சாயி தேவனை தீர்த்த விழி வெள்ளியே ஆண்மை மண்டலம் தந்த ஈரத்தில் மகப்பருவே அப்படியை தொடரும் எங்கள் நீட்டு பிள்ளைய வருக அப்படியை தொடரும் எங்கள் நீட்டு பிள்ளைய வருக அரசியல் கூட்டத்தில் நுழைந்து ஆயிரத்தில் அனைவருக்கும் இங்கே உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது. அனைவரும் உணவு அருந்துக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். குட்டையை தண்ணீர் வாரிய குணமகனே வருக செழிக்க நதிலே இணைத்த கொற்றவனே வருக கல்விக்காக காலை உணவு தந்த செல்வமே வருக கல்விக்காக காலை உணவு தந்த செல்வமே வருக கால்நடை பூங்கா அமைத்து தந்த காவிய தலைவா வருக காவிய தலைவா வருக பழனிசாமி வருக பழனிசாமி தொங்கு சிங்கம் எங்கள் தங்கம்
சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்